நல்லா இருக்கேன், நல்லா இருக்கு. நான் கஸ்டமர் தான், நம்ம கஸ்டமர் பேசிட்டு இருந்தாங்க, ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தாங்க. நீங்களும் கால் நிறைய வந்துடுச்சு அதுக்குள்ள. அதனால பேசி முடிச்சிட்டு தான் இப்ப திரும்ப கால் பண்றேன். சரிண்ணா சரிண்ணா. பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? இது இப்ப எல்லாம் நானும் ஒவ்வொரு தடவையும் எழும்பி வாரேன், வர வர அடிச்சுட்டே இருக்கிறாங்க. பேசுறது தெரியல. அதான் லோன் அடிக்கிறது ஒண்ணும் இல்லண்ணா. அவங்க காசு கொடுத்துருக்காங்க. மனசு உங்களை வந்து இப்ப நான் யாரும் தெரியலன்ட்டீங்கன்னா, அதாவது நான் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோட தானே வரேன். அண்ணா சொல்லுங்க, நான் என்ன யாருன்னே தெரியாதுங்க. நான் எதுக்கு உங்கள்கிட்ட பேசணும் சொல்லுங்க? நீங்க யாரு? உங்கள்கிட்ட பேசுற அவசியம் இல்லை. என் மட்டும் வேலையை விட்டு நான் ஒன்றும் பாத்துட்டு போயிட்டே இருக்கலாம்ண்ணா. இல்ல நீங்க உங்க மனசு நோக்கடிக்கிறதுக்கு எனக்கு வேலை இல்லை இல்லைன்னா. அதான் நீங்க யாரு? செட்டு கொடுத்தானே ரிதம் ஆடியோஸ். ஆமா சொல்லுங்க. என்னண்ணா 10 நாள்ல தரேன்னீங்க, என்னண்ணா ஆச்சுண்ணா? அதான் நீங்க ரூபா வாங்கிட்டு போயிட்டீங்களா வீட்டுல ரூபா வாங்கிட்டு போட்டீங்களா? நான் வாங்கிட்டு போயிட்டேனா? 15ஆம் தேதி எழுதி வாங்கிட்டு போயிட்டு 16ஆம் தேதி வாங்கிட்டு போயிட்டீங்களாமே. யார்கிட்ட கொடுத்தாங்களா ரூபா? 35,000 கொடுத்தீங்களாம்ல. அதான ரூபா யார்கிட்ட கொடுத்தாங்களான்னு கேட்டேன். இல்ல 35,000 கொடுத்துருந்தீங்களா? என்னோட செட்டு 30,000 செட்டு மேற்கொண்டு உங்களுக்கு காசு போட்டு விட்டுருக்கேன். 5 ரூபா 35,000. காசு எவ்வளவு போட்டிருக்கீங்க? 5,000 காசு கொடுத்துருக்கேண்ணே. வாங்கிட்டு போயிட்டேன்னு சொன்னாங்க. இல்ல அந்த ரஜினிங்கிறவரும் இல்ல என்கிட்ட எல்லாம் யாரும் காசு கொடுக்கல, நானும் யார்கிட்ட வாங்கலையாண்ணே. இல்ல ரஜினிங்கிறவரும் நீங்களும் வாங்கிட்டு போனீங்களாமே. இல்ல எனக்கு கிடைக்கல, காசு என்கிட்ட கொடுக்கலண்ணே. கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டாங்க வீட்டுல இருந்து. யாருன்னு சொன்னது? என் வீட்டுல தான் சொன்னாங்க. என் வீட்லயும் நாட்டாமையும். ஓ நாட்டாமையும் சொன்னாங்களா? ஆமா. பேசுனது ரெக்கார்டு எல்லாமே இருக்கு. வீடியோ போட்டோ கட்டலாம், அதுல எதுவுமே இல்லையே. எனக்கு கொடுத்த மாதிரி சொல்லி இருக்க மாட்டாங்களே. அந்த உங்களை மாதிரி எல்லாம் திருட்டுத்தனமா வீடியோ எடுக்க மாட்டாங்கல்ல. திருட்டுத்தனமா இல்ல, நான் வேணுக்கிட்ட நான் நல்லா காமிச்சு தானே எடுத்து. திருட்டுத்தனம் எனக்கு வீடியோ எடுக்க மாட்டாங்கல்ல. அப்படியெல்லாம் எடுக்க மாட்டாங்கல்ல. அதாவது அதனாலதான் அதனாலதான் ஒரு லேடிஸ் அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்திருக்கீங்கன்னா செல்ல காமிச்சு தானே வீடியோ எடுத்தாங்க. அவங்களுக்கு தெரியும் சத்தியமா. என்னத்த செல்ல காமிச்சு வீடியோ எடுத்தீங்க? ஒரு லேடிஸ் வீட்டுல எடுத்தீங்களா? அப்படி வீட்டுக்குள்ள அப்ப நான் லேடிஸுக்குள்ள வரல, நீங்க இருப்பீங்க தான் நான் வந்தேன். அதோட உள்ள ரெண்டு இல்ல வீட்டுக்குள்ள எதுக்கு ஏறீங்க? ஆம்பளை இல்லன்னா வெளியில நின்னு பேசிட்டு போகணும். வீட்டுக்குள்ள ஏறி வீடியோ எடுத்திருக்க. ஆனா வீட்டுக்குள்ள வெளியில நின்று தான் பேசணுமா? அவர் வந்தவர் தான் வீட்டுல பார்த்தா மீன் போயாச்சு. உங்களுக்கும் அதுக்கும் லிங்க் இல்ல, கொடுத்து முடிச்சாச்சு. பையங்க போன